சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனது பயணம் இனி வெற்றி பயணமே. உன் பயணம் தொடரும். என்ன இது, கப்பல் கவிழ்ந்தது போல சோர்ந்து விட்டாய்? இந்த சோதனை, தடை, தோல்வி, கடன் இவையெல்லாம் உனது வாழ்க்கை பயணத்தை முடக்கிவிடக்கூடிய செயலா என்ன? இன்று மண்டையை பிய்த்து எடுக்கும் விஷயம் இன்றோ நாளையோ கடந்து போகும். நாளை வேறொரு விஷயத்தில் கவனம் செலுத்துவாய். இயல்பான நிகழ்வை பெரிதாக எடுத்துக்கொண்டு இப்படி உட்கார்ந்திருப்பது மிகவும் தவறு. நடக்கப் போகிற நிகழ்வுக்காக உன்னை தயார்படுத்திக் கொள்வதே புத்திசாலித்தனம். எழுந்திரு, அப்பா நான் இருக்கிறேன். உன்னை கரை சேர்க்கப் போகிறேன். எழுந்து வா. உனது பயணம் வெற்றி பயணம். இது தொடரும். உன் அப்பா நான் சொல்கிறேன். என் பேச்சை நீ கேட்க மாட்டாயா? முதலில் உன் மனதை அடக்கு. மனம் தடுமாறுகிறது. எப்போதும் அலைப்பாய்ந்தபடியே இருக்கிறது. இதை அடக்கி நிலைப்படுத்தும் வழி என்ன? நம் மனம் எப்பொழுதும் எதை பற்றியேனும் சிந்தித்து கொண்டே இருப்பதால் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாறும். குறிப்பாக சின்ன சின்ன விஷயம் அவ்வப்போது நடக்கும்போது அதை பற்றியே பெரிதாக விரிவுபடுத்தி பார்ப்பது மனதின் இயல்பு. உதாரணமாக, யாராவது நம்மை திட்டிவிட்டால் பதிலுக்கு நம்மால் திட்ட முடியாத போது நேரில் கூடி குறுகிவிட்டு அவருக்கு பின்னால் அவரை மனதிற்குள் அதிகமாக திட்டுவது போலவும் அடிப்பது போலவும் நம் மனம் அலைப்பாய்ந்தபடியே இருக்கும். பொறாமை, சந்தேகம், அவமதிப்பு, கோபம், பயம், அவமானம், பேராசை, தற்பெருமை, கட்டுப்படுத்த முடியாமல் வளவளவென பேசுதல் போன்ற உணர்ச்சிகள் நம்மை தாக்கும்போது மனம் அதிலேயே உழன்று அதில் ஏதோ தீர்வை காண்பது போல தன்னிலே உழன்று கொண்டிருக்கும். உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாத போது அதை வெளிப்படுத்தி விடுவோம். மற்ற சமயங்கள் எல்லாமே மனதிற்குள் தான் அரங்கேற்றமாகும். இதனால்தான் மனம் நிலை கொள்ளாமல் தவிக்கிறது. இதை நீ அடக்க வேண்டும். எப்படி அடக்குவது? முழுமையாக அந்த எண்ணங்கள், சிந்தனைகள் உங்களை கடந்து போகட்டும் என விட்டுவிட வேண்டும். கண்களை மூடி அமைதியாக இருங்கள். நடந்த நிகழ்வுகளை முடியவரை மறக்க பாருங்கள். கரையான்கள் புற்றிலிருந்து புறப்படுவது போல இந்த எண்ணங்கள் மனதிலிருந்து புறப்பட்டு சென்ற பிறகு மனதில் ஒரு வெற்றிடம் தோன்றுவதை உங்களால் உணர முடியும். அதையே நினைத்து கொண்டிருந்தால் உங்கள் மனம்தான் பாழாகி போகும். தேவையில்லாத கோபம் வரும். அதை பற்றியே நீங்கள் சிந்தித்து கொண்டிருப்பீரானால் என் நாமத்தை ஒரு 5 தடவை மட்டும் சொல்லிப்பார். மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன். உன் மனம் அந்த 5 நிமிடத்திலே மனம் அமைதியடைந்து சாந்தி நிலவும். உங்கள் வேலையை நீங்கள் பின்தொடர்வீர்கள். நான் ஒரு விஷயத்தை தாமதப்படுத்துகிற விஷயத்திற்காக காரணத்தை ஆராயவோ விவாதிக்கவோ வேண்டாம். ஒழுக்கமாக, அடக்கமாக, பண்புடன் நடந்து எனது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதை கடமையாகவும் தர்மமாகவும் நினைத்து உறுதியுடன் செயல்படு. நான் என் தாசன் மூலம் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருள் இருக்கும். பொருளில்லாத வார்த்தைகளை தான் நான் பேசுவதில்லை. அனுபவங்கள் பக்குவப்படுத்த வேண்டும். அதை சரியாகவே செய்கிறேன். அப்படி இல்லாவிட்டால் எனக்கு இத்தனை பக்தர்கள் நாள்தோறும் உருவாகியிருப்பார்களா? கொஞ்சம் யோசித்துப்பார். கடல் அலை போல 1000 பக்தர்கள், பல்லாயிரம் பக்தர்கள், பல லட்சம் பக்தர்கள், பல கோடி பக்தர்கள் எனக்காக உருவாகியிருக்கார்கள். என்னை கரை சேர்ப்பாய் என்ற நம்பிக்கையோடு என்னை முழுமையாக நம்பியிருக்கிறார்கள். அவர்களுக்காக நான் எதை வேண்டுமானாலும் செய்ய நான் தயாராக இருக்கிறேன். என்னை நம்பியிருக்கும் பக்தர்களுக்கு நான் இதை செய்ய மாட்டேனா? பாபாவே எல்லாமே நீங்கள்தான் என்று எனது வாழ்வில் நடப்பவை அனைத்தும் உங்களின் எண்ணத்தின்படியே எனக்கு நடக்க வேண்டும் என்று தன்னை பாபாவிடம் ஒப்படைத்த என் பக்தர்களுக்கு பாபா உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து செல்வங்களையும் கொடுக்க ஆயத்த செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறேன். சரியான நேரத்தில் தங்களுக்கு வழங்குவேன். அதுவரையிலும் பாபாவின் மேல் நம்பிக்கையுடன் பொறுமையாக காத்திருங்கள். பாபா தம் பிள்ளைகளை விட்டு இமைப்பொழுதும் நான் நகர மாட்டேன். என் பிள்ளைகளே என்னுடைய கண்கள். என் கண்களை நானே குத்தி விடுவேனா? என் கண் எனக்கு முக்கியமில்லையா? என் கண் இருந்தால்தான் நான் உங்களை பார்க்க முடியும். அதனால் என் பக்தர்கள் எனக்கு மிகவும் முக்கியம். நீங்கள் என்னுடைய கண்கள் என்பதை ஒருபோதும் மறவாதீர்கள். உங்களுக்கு என்ன தேவை என்பதை நான் என் கண்களால் பார்த்து பார்த்து செய்து வருகிறேன். ஆகையால் கூடிய சீக்கிரம் உன் கைகளில் கிடைக்கும். ஓம் சாய்ராம்.